ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இவ்வளவும் சாஃப்டான ஒரு கேரளா ஸ்பெஷல் பாலப்பம் நீங்கள் சாப்பிட்டிருக்கா? நடுவில் நல்ல சாஃப்டானதும் ஓரத்தில் நல்ல லேஸ் மாதிரி இருக்கிறதுமாயா நல்ல சூப்பர் டேஸ்டி பாலப்பம் நமக்கு ஈஸியாய் நம்ம வீட்டில் தயார் பண்ணி எடுக்கலாம். இதனோட கூட உருளைக்கிழங்கு முட்டை ஸ்டூ நான் தயார் பண்ணியிருக்கு. அதனோட வீடியோ நெக்ஸ்ட் டே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பாலப்பம் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதுக்காக 1.5 கிளாஸ் பச்சரிசி நல்லா கழுகியதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்திலேக்கு நான் மாற்றியிருக்கு. இந்த கிளாஸில் தான் 1.5 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கு. இது சாதாரணமாக பச்சரிசி தான், இட்லி அரிசி கிடையாது. நம்ம இன்றைக்கி பாலப்பம் இந்த பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். இனி இந்த பச்சரிசியிலேக்கு அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சை தேங்காய் நமக்கு சேர்க்கலாம். பாலப்பம் செய்யும்போது எப்போவுமே காஞ்ச தேங்காயிலும் நல்லது இதே மாதிரி இளம் தேங்காய் சேர்த்தி தயார் பண்ணும்போது தான். இப்போ பச்சை தேங்காய் துருவியது நான் சேர்த்தியிருக்கு. இனி இதிலேக்கு அதே கிளாஸில் அரை கிளாஸு வேக வச்ச சாப்பாடு நமக்கு சேர்க்கலாம். மட்டை அரிசியோட வெள்ளை சாப்பாடு தான் நான் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த சாப்பாடு ஆயிருந்தாலும் பிரச்சனை இருக்காது. அந்த சாப்பாடில் அரை கிளாஸு சாப்பாடு அதிலேக்கு சேர்க்கலாம். இனி இதிலேக்கு 1.5 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் 1.5 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணுறது. அதிகமாய் போகக்கூடாது. இனி நமக்கு இதிலேக்கு அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்க்கலாம். இனி இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு இது ஊற வைக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இது நைட்டில் ஊற வைக்க போகிறேன். 8 மணி நேரம் எப்படியா இருந்தாலும் நீங்கள் இது ஊற வைக்கணும். பாருங்கள், அரிசியோட மேலே நிற்கிற அளவில் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அதிகமாகி போகக்கூடாது. தேவையான உப்பும் நம்ம இந்த டைமில் சேர்த்தி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தேங்காயிலிருந்து அந்த தேங்காய் பாலும் தண்ணியும் உப்பும் சுகரும் ஈஸ்ட்டும் அதே மாதிரி பச்சரிசியும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆயதுக்கப்புறமா 8 மணி நேரம் அப்படியே நமக்கு ஊற வைக்கலாம். இப்போ நான் தேவையான உப்பும் சேர்த்திருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட, இவ்வளோதான் போதும். இனி நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இதே தண்ணி ஊற்றி தான் நம்ம காலையில் இந்த அரிசி அரைச்செடுக்க போகிறேன். இது அப்படியே இருந்து ஊறட்டும். இப்போ பாருங்கள், காலையில் 6 மணி ஆயிடுச்சு. நம்ம பச்சரிசி எல்லாம் நல்லா கரெக்டாக ஊறி வந்துருச்சு. இனி தண்ணி ஒன்றும் இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை, உப்பொன்றும் சேர்க்க தேவையில்லை. இது நமக்கு அப்படியே அரைச்செடுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம அரிசி அரைச்செடுத்து அப்பம் செஞ்சுருந்தா அதில் கொஞ்சம் கூட புளி ஒன்றும் இல்லாமல் நல்லா கரெக்டாக நல்ல சாஃப்ட் ஆகிட்டு டேஸ்ட் ஆகிட்டு நமக்கு அப்பம் கிடைக்கும். இப்போ மிக்சியோட ஜார்லேக்கு நான் 2 ஆகிட்டு போட்டு தான் இந்த பச்சரிசி அரைச்செடுக்க போகிறேன். நல்லா ஃபைன் ஆகிட்டு இதே மாதிரி அரைச்செடுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்திலேக்கு நம்ம அரைச்செடுத்த மாவு ஊற்றலாம். பின்னாடி கரண்டி வச்சோ கை வச்சோ நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதிலேக்கு நான் சொன்ன மாதிரி உப்போ தண்ணியோ ஒன்றும் நான் இப்போது சேர்க்கவே இல்லை. நம்ம ஊற வச்ச தண்ணியில் தான் இந்த மாவு அரைச்செடுத்தது. இனி ஒரு கரண்டி வச்சு தான் நான் இது மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கலாம். அப்போது கரெக்டாக இந்த மாவு நல்லா பொங்கி வரும். ஆனால் கொஞ்சம் கூலிங் ப்ளேஸாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் 2 மணி நேரம் அதுக்குள்ளேயே நம்ம மாவு கரெக்டு பாகத்தில் பொங்கி வரும். இப்போ பாருங்கள், என்னோடய மாவு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கரெக்டாக பொங்கி வந்துருச்சு. பாருங்கள், நல்ல சாஃப்டான மாவு ரெடி ஆகிருக்கு. இது ஒரு கரண்டி வச்சு நமக்கு லைட்டாയിട്ട് ഒന്ന് கலரி விடலாம். இதே மாதிரி இந்த மாதிரி ഒന്ന് கலரி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஒன்று மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு அப்பம் சுட்டெடுக்கலாம்.
இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்பம் வந்து நல்ல சாஃப்ட் ஆகிட்டு நல்ல டேஸ்டி ஆகிட்டு வரும். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆகிருக்கு. ചൂടായ അപ്പച്ചട്ടിയിലേക്ക് നമുക്ക് മാവ് ஊற்றலாம். 1.5 கரண்டி தான் நான் ஊற்றியிருக்கு மாவு. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒன்று சுட்டிச்செடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நல்லா ஹோல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நமக்கு இனி வந்து இது மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் எப்போவுமே நம்ம ஆப்பம் சுட்டெடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஆப்பம் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. தட்டிലേക്ക് നമുക്ക് മാറ്റலாம். இதே மெத்தடில் நம்ம ஆப்பம் செஞ்சிருந்தால் நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஆப்பம் நமக்கு செஞ்செடுக்கலாம் ஈஸியாய் நம்ம வீட்டில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.